அனைவருக்கும் வணக்கம். இது திரு ஜெயமோகன் அவர்கள் எழுதிய சோற்றுக் கணக்கு. கெத்தேல் சாஹிப் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது. திருவனந்தபுரம் சாலை பஜார்ல இப்போ ஸ்ரீ பத்மநாபா தியேட்டர் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல அந்த காலத்துல அவரோட சாப்பாட்டு கடை இருந்தது. 60-70கள்ல அங்க சாப்பிடாதவங்க திருவனந்தபுரத்துல இருந்தா அவங்க கண்டிப்பா சைவ சாப்பாட்டுக்காரர்களா தான் இருப்பாங்க. 78ல கெத்தேல் சாஹிப் சாகர வரைக்கும் அந்த கடை நடந்தது. இப்போவும் மகன் பல இடங்கள்ல கடையை நடத்துறாரு. அதே இடத்துல அவரோட உறவினர்களும் கடை நடத்துறாங்க. இப்போவும் அங்க மீன் கறிக்கும் கோழி குழம்புக்கும் அதே சுவைதான். இப்போ முபாரக் ஹோட்டல் அப்படின்னு அதுக்கு பேரு. இன்னைக்கும் கூட்டம் கூட்டமா வந்து காத்து கிடந்து சாப்பிடுறாங்க. முபாரக் ஹோட்டல்ல சாப்பிட்டாதான் திருவனந்தபுரம் வந்ததாவே ஆகும் அப்படின்னு நம்புற அசைவ பிரியர்கள் கேரளம் முழுக்க உண்டு. ஆனா கெத்தேல் சாஹிப் சோற்றுக்கடை வேற ஒரு விஷயம். அது உங்களுக்கு சொன்னாதான் புரியும். இன்னைக்கு கூட முபாரக் ஹோட்டல் ஒரு சந்துக்குள்ள தகரக்கூரை போட்ட ஒரு கொட்டகையாதான் இருக்குது. அன்னைக்கெல்லாம் அது ஓலை போட்ட 15 அடிக்கு 8 அடி கொட்டகை. மூங்கில்ல கட்டி வச்ச பெஞ்சு, மூங்கில்ல செஞ்ச மேஜை. கொட்டகையோட 4 பக்கமும் திறந்துதான் கிடக்கும். வெயில் காலத்துல ஜிலுஜிலுன்னு காத்தோட்டமா இருந்தாலும் மழைக்காலத்துல ரொம்பவே நல்லா சாரல் அடிக்கும். கேரளத்துல மழைக்காலம்தான் அதிகம். இருந்தாலும் கெத்தேல் சாஹிப்போட ஹோட்டல்ல எந்த நேரமும் கூட்டம் இருக்கும். எந்த நேரம் நான் சொன்னா அவர் எந்த நேரமும் கடை திறந்து வச்சிருக்காரு. மதியம் 12 மணிக்கு கடையை திறப்பாரு. 3 மணிக்கெல்லாம் அடைச்சிருவாரு. அதுக்கப்புறம் சாயங்காலம் 7 மணிக்கு திறந்து ராத்திரி 10 மணிக்கெல்லாம் மூடிடுவாரு. காலையில 11 மணிக்கே கடைக்கு முன்னாடி ஒட்டு தென்னையிலையும் எதிர்ப்பக்கம் ரஹமத் விலாஸ் அப்படிங்கிற ஒரு தையல் கடையிலையும் அருணாச்சலம் செட்டியார் அண்ட் சன்ஸ் மொத்த பலசரக்கு கடை குடோன் வாசல்லையும் ஆட்கள் வந்து காத்து கிடப்பாங்க. பாதி பேர் மாதృభூமியோ கேரள கௌமுதியோ வாங்கி வந்து வாசிப்பாங்க. பாலகிருஷ்ணனோட சூடான அரசியல் கட்டுரைகளை பற்றி விவாதங்களும் நடக்கும். சில சமயங்கள்ல அதுக்கு வாய் தகராறும் உண்டு. இதெல்லாம் சாஹிப் கடையை திறக்கிறதுக்கு அறிகுறியா வாசல்ல தொங்க விட்டிருக்கிற அந்த சாக்கு கோணிய மேல தூக்கி சுருட்டி வைக்கிற வரைக்கும் மட்டும்தான். கூட்டம் கூட்டமா உள்ள போய் உட்கார்ந்துருவாங்க. கெத்தேல் சாஹிப் ராட்சசன் மாதிரி இருப்பாரு. 7 அடி ஒசரம், தூணு தூணா கையும் காலும் இருக்கும். அம்ம தழும்பு போட்ட பெரிய முகம். ஒரு கண் அம்ம போட்டு அது கலங்கி சோழி விழுந்தது மாதிரி இருக்கும். இன்னொரு கண் சின்னதா சிவப்பா தீ கங்கு போல இருக்கும். தலையில வெள்ளை கலர்ல ஒரு வலை தொப்பி. மீசை இல்லாத வட்டத்தாடிக்கு மருதாணி போட்டு சிகப்பாக்கி வச்சிருப்பாரு. இடுப்புல கட்டம் போட்ட லுங்கி. அதுக்கு மேல பட்டையா ஒரு பச்சை கலர் பெல்ட். மலையாளினாலும் கெத்தேல் சாஹிபுக்கு மலையாளம் வந்து அவ்வளோ சரளமா எல்லாம் பேச வராது. அரபி கலந்த மலையாளம் தான் பேசுவாரு. அவரோட குரலையே அதிகமா கேட்க முடியாது. கேட்டாலும் 2 வார்த்தை மட்டும்தான் பேசுவாரு. பரீன் அப்படின்னு அவர் கனத்த குரல்ல சொல்லிட்டு உள்ள போனா ஆட்கள் வந்து பெஞ்சில அப்படியே நிறைஞ்சு உட்கார்ந்துருவாங்க. கூப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. உள்ள இருந்து கோழி குழம்பும் பொரிச்ச கோழியும் கொஞ்சு வறுவலும் கரிமீன் பொள்ளலும் மத்திக்கூட்டும் எல்லாம் கலந்த மனம் ஏற்கனவே கூப்பிட்டுட்டு இருக்கும். நானும் இத்தனை நாளா சாப்பிடாத ஹோட்டலே கிடையாது. கெத்தேல் சாஹிப்போட சாப்பாட்டு மனம் எப்பவுமே அதுல வந்ததே கிடையாது. வாசுதேவ நாயர் அதுக்கு ஒரு கணக்கு இருக்குடே. சரக்கு வாங்குறது ஒருத்தன், வைக்கிறது இன்னொருத்தன்னா எப்பவுமே சாப்பாட்டுல ருசியும் மனமும் அமையாது. கெத்தேல் சாஹிப் மீனும் கோழியும் மட்டுமில்ல, அரிசியும் மளிகையும் எல்லாம் அவரே போய் நின்னு பார்த்துதான் வாங்குவாரு. குவாலிட்டியில ஒரு எல்லளவு வித்தியாசம் இருந்தா கூட வாங்க மாட்டாரு. கொஞ்சம் அவருக்குன்னு சிறைக்கீழ்ல இருக்கிற காயல்ல இருந்து வரும். பாப்பின்னு ஒரு மாப்பிள்ளை பிடிச்சு வலையோட அதுகளை தண்ணிக்குள்ளேயே போட்டு இழுத்துட்டு கொண்டு வருவான். அப்படியே தூக்கி அதை அப்படியே கொண்டு போய் சமைக்க ஆரம்பிச்சிருவாரு சாஹிப். மக்கா, நேர்மையா இருந்தா அதுக்குண்டான ருசி தன்னால வரும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்வாரு. என்ன செய்வாரோ, அவர் கடையில சாப்பிட்ட 15 வருஷத்துல ஒரு நாள் கூட அவரோட குவாலிட்டியில இருந்து கீழே இறங்கி வந்ததே கிடையாது. அதை எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. நேர்மை மட்டும் கிடையாது, அதுக்கு ஒரு கணக்கும் இருக்கு. சாஹிப்போட கடையில குழம்பும் பொரியலும் எப்பவும் நேரா அடுப்புல இருந்து சூடாதான் வரும். வர்ற கூட்டத்தை முன்னாடியே அவர் கணிச்சு அதுக்கேத்த மாதிரி அடுப்புல சமைச்சிட்டு இருப்பாரு. அவரும் அவரோட பீபியும் 2 பையன்களும் 2 உதவியாளர்களும் மட்டும்தான் சமையலுக்கு. அவங்க எல்லாருமே சாஹிப்க்கு கட்டுப்பட்டவங்க தான். அவர் மூக்காலேயே ருசியே கண்டுபிடிச்சிருவாரு. ஆனா இதெல்லாம் சும்மா சொல்றதுதான். அங்க ஒரு தேவதை இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். சரி, தேவதை இல்ல, ஜீன். அரேபியால இருந்து வந்த ஜீன் இல்ல, மலபார்ல ஏதோ ஒரு கிராமத்துல பிறந்து கல்லாயி புழியின் தண்ணீர் குடிச்ச ஜீன். மத்தபடி அவரை பத்தி எதுவுமே தெரியாது. அவர் பேசுறதே கிடையாது யூஸ்வலா. அவரை யாராவது வசியம் பண்ணி பேச வச்சாதான் உண்டு. பஞ்சம் பழைக்கு வந்த குடும்பம். சின்ன வயசுலயே சாஹிப் தெருவுக்கு வந்துட்டாரு.
20 வயசு வரை கையில பெரிய கெட்டிலோட டீ சுமந்துதான் வித்துட்டு இருந்தாரு. அந்த பேர் அப்படிதான் அவருக்கு வந்தது. அதுக்கப்புறம் ஒரு ரோட்டோரமா மீன் பொரிச்சு விற்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் ஒரு சாப்பாட்டு கடை. கெட்டேல் சாஹிப்போட கையால குடிச்ச டீ சாயாவுக்கு அப்புறம் இன்னைக்கு வரை நல்ல சாயாவே குடிச்சதில்ல அப்படின்னு அனந்தநாயர் ஒரு முறை சொல்லியிருக்காரு. சாஹிப்புக்கு ஒரு குறையும் இல்ல. அம்பலமுக்குல பெரிய வீடு, கூட்டு குடும்பம், நகரத்துல 7-8 கடை இருக்கு. 3 பெண்களை கட்டி கொடுத்துட்டாரு. 3 மாப்பிள்ளைங்களுக்கும் ஆளுக்கு ஒரு கடை வச்சு கொடுத்திருக்காரு. எல்லாம் ஹோட்டல்ல சம்பாதிச்சதுன்னு சொன்னா ஆச்சரியப்பட மாட்டீங்க. ஆனா அவரோட வியாபார முறையை சொன்னா கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. சாஹிப் சாப்பாட்டுக்கு காசே வாங்க மாட்டாரு. டீ வித்த காலத்துல இருந்தே இந்த பழக்கத்தை தான் அவர் கடைபிடிச்சிட்டு வராரு. கடையோட முன்னாடி ஒரு மூலையில ஒரு சின்ன தகர டப்பா உண்டியல் வச்சிருப்பாரு. சாப்பிட்டுட்டு போறவங்க அதுல எவ்வளவு வேணும்னாலும் போட்டுக்கலாம். யாரும் பார்க்க போறதில்ல. நீங்க போடாமலும் போகலாம். எத்தனை நாள் போடாம போனாலும் எவ்வளவு சாப்பிட்டாலும் கெத்தேல் சாஹிப் அதை கவனிக்கவே மாட்டாரு. தெருவுல சட்டை போடாம காக்கி நிக்கரும் வட்ட தொப்பியுமா அலைஞ்ச டீ பையனா இருக்கும் போதே கெத்தேல் சாஹிப் அப்படிதான். ஒரு சின்ன டப்பா அவர் பக்கத்துல இருக்கும். அதுல விரும்புனா காசு போட்டுக்கலாம். விலையே கேட்க கூடாது. அவர் அதை சொல்லவும் மாட்டாரு. ஆரம்பத்துல கொஞ்சம் திருப்பொருகிகள்லாம் பம்பு பண்ணி இருக்காங்க. அதுல பேப்பரை மடிச்சு போட்டிருக்காங்க. அந்த டப்பாவையே அப்படியே தூக்கிட்டு போயிருக்காங்க. மாச கணக்குல வருஷ கணக்குல கூட சும்மாவே டீ குடிச்சிட்டு போயிருக்காங்க. கெத்தேல் சாஹிப்புக்கு அவங்களோட முகம் கூட ஞாபகம் இருக்காது. ஒரே ஒரு முறை கெத்தேல் சாஹிப் ஒருத்தனை அடிச்சிட்டாரு. வெளியூர்காரி ஒருத்தி ரோட்ல மல்லி, மிளகு, சீரகம் பொடைச்சு கூலி வாங்குற ஒரு ஏழை பெண் எங்கேயோ தமிழ்நாட்டு கிராமத்துல இருந்து பஞ்சம் பழைக்க வந்தவ அங்க நின்னு டீ குடிச்சிட்டு இருந்தா. அன்னைக்கு புகழ்பெற்ற சட்டம்பி கரமண கொச்சங்குட்டம் பிள்ளை ஒரு டீக்கு இவர்கிட்ட சொல்லிட்டு அந்த பெண்ணை பார்த்தாரு. என்ன நினைச்சாரோ தெரியல. அந்த பெண் கிட்ட சில்மிஷ்டம் பண்ண ஆரம்பிச்சாரு. அவ அலற ஆரம்பிச்சதும் அவளை அப்படியே தூக்கிட்டு போய் ஒரு ஓரத்துல ஒரு சந்துக்குள்ள போனாரு. கெத்தேல் சாஹிப் ஒண்ணுமே சொல்லல. எந்திரிச்சு போய் அந்த ஆளை ஓங்கி ஒரு அற வச்சாரு. அந்த ரோடு ஃபுல்லா அந்த சத்தம் கேட்டிருக்கும் போல. அந்த குட்டன் பிள்ளையோட காது, மூக்கு, வாயி ரத்தமா அப்படியே வடியுது. அப்படியே பிணம் போல கிடந்தாரு. கெத்தேல் சாஹிப் ஒண்ணுமே நடக்காத மாதிரி மறுபடியும் டிவிக்கு ஆரம்பிச்சாரு. குட்டன் பிள்ளைய அவரோட ஆட்கள்லாம் தூக்கிட்டு போனாங்க. 18 நாட்கள் ஆஸ்பத்திரியில இருந்தாரு. அதுக்கப்புறம் எந்திரிச்சு நடமாடதல் இல்ல. தலை எந்நேரமும் நடுங்கிட்டே இருக்கும். அடிக்கடி வலிப்பு வந்தது. 7 மாசம் கழிச்சு கரமனை ஆற்றுல குளிக்க போகும்போது வலிப்பு வந்து ஆத்துக்குள்ள போனவரை ஊதி போன சடலமா தான் எடுக்க முடிஞ்சது. ஒரு மாப்பிள்ளை எப்படி கொலைநாயரை அடிக்கலாம் அப்படின்னு கிளம்பி வந்த கும்பல சாலை மகாதேவர் கோயில் ட்ரஸ்டி அனந்தநாயர் போய் சோழிய பாருங்கடே, நியாயத்தை விட்டு கழிச்சா சில சமயம் துளுக்கம் கையால சாவணும், சில சமயம் எறும்பு கடிச்சும் சாவு வரும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் சொன்னதுக்கு அப்புறமா அந்த பஜார்ல மறுபேச்சே இல்ல. நான் முதல்ல கெத்தேல் சாஹிப் கடைக்கு சாப்பிட வந்தது 68ல. என்னோட சொந்த ஊர் கன்னியாகுமரி பக்கம். உசரவிலை. அப்பாவுக்கு கோட்டாட்ல ஒரு ரைஸ் மில்ல கணக்கு பிள்ளை வேலை. நான் நல்லா படிச்சேன். ஹைஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் காலேஜ்ல சேர்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்பாவோட சம்பாத்தியத்துல அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா சொந்தத்துல ஒரு மாமா திருவனந்தபுரம் பேட்டையில இருந்தாரு. ஒரு சுமாரான ஒரு பிரஸ் வச்சிருந்தாரு. அவர் மனைவிக்கு தாழக்குடி. எல்லாரும் ஒண்ணுக்கொண்ணுதான். அப்பா என்ன கைய பிடிச்சு கூட்டிட்டு பஸ் ஏறி போய் தம்பானூர்ல இறங்கி பேட்டை வரை நடத்தியே கூட்டிட்டு போனாரு. நான் பார்த்த முதல் நகரம். தலையில வச்ச தேங்காய் எண்ணெய் முகத்துல வேர்வையோட சேர்ந்து வழிய கணுக்கால் மேல ஏறிய ஒத்த வேட்டியும் பானைக்குள்ள சுருக்கி வச்ச சட்டையும் செருப்பில்லாத காலுமா பிரம்ம பிடிச்சவன் போற நடந்து போனேன். மாமாவுக்கு வேற வழி இல்ல. அவரை சின்ன வயசுல அப்பா தூக்கி வளர்த்திருக்காரு. யூனிவர்சிட்டி காலேஜ்ல இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்க போனேன். அப்பா மனசு நிறைஞ்சு கிளம்பி போனாரு. ₹1 என் கையில கொடுத்துட்டு வச்சுக்கோ, செலவு பண்ணாத, எல்லாம் மாமா பார்த்து செய்வான் அப்படின்னு சொன்னாரு. இந்தா சுகம்மா, உனக்கு இவன் இனிமே மருமவன் மட்டும் இல்ல மகனும் ஆக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினாரு. மாமாவுக்கு மனசு இருந்துச்சா அப்படிங்கிறது இன்னைக்கும் சந்தேகம்தான். மாமிக்கு கொஞ்சம் கூட மனசே இல்லைன்னு அன்னைக்கு சாயங்காலம் சாப்பிடும்போதே தெரிஞ்சது. எல்லாரும் அப்பளம், பொரியல், சாம்பாரோட சாப்பிடும்போது என்னை கூப்பிடவே இல்ல. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அடுப்படியில ஒரு அலுமினிய பாத்திரத்துல தண்ணி விட்ட சோறு, அதிலேயே குழம்பும் ஊத்தி இருந்தது. அவமானங்களும் பட்டினியும் எனக்கு பழக்கம்தான். எல்லாத்தையும் பொறுத்து போனேன். பொறுத்து போக அது அதிகமாதான் ஆச்சு. வீட்ல எல்லா வேலையும் நான் தான் பண்ணணும். கிணத்துல இருந்து குடம் குடமா தண்ணி எடுத்து வைக்கணும். வீட்டை தினமும் கூட்டி பெருக்கணும். அவங்களோட 2 பெண்களையும் பள்ளிக்கூடம் கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வந்து விடணும். மூத்தவ பேரு
ராமலக்ஷ்மி, 8ஆம் கிளாஸ் படிக்கிறா. அவளுக்கு கணக்கு சொல்லிக் கொடுத்து அவளோட வீட்டு பாடத்தையும் செஞ்சு கொடுக்கணும். நைட்டு சமையல் எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கிச்சனை கழுவிட்டு தான் படுக்கணும். இத்தனைக்கும் எனக்கு அவங்க கொடுத்தது திண்ணையில ஒரு இடம், 2 வேளை ஊறிய சோறும் ஊறுகாயும். எந்நேரமும் மாமி என் மேல அதிருப்தியோட தான் இருந்தா. வீட்டுக்கு வர்ற ஒவ்வொரு தட்டையும் என்னை பற்றி புலம்பினா. நான் சாப்பிடுற சாப்பாட்டால தான் அவங்க கடனாளி ஆயிட்டு இருக்கிறதா சொன்னா. நான் புத்தகத்தை விரிச்சாலே அவளுக்கு அப்படியே வெறி கிளம்பி கத்த ஆரம்பிச்சிடுவா. நான் எதையுமே அப்பாக்கு எழுதல. அங்க வீட்ல இன்னும் 2 தம்பிகளும் ஒரு தங்கச்சியும் இருந்தாங்க. பாதி நாள் ரைஸ் மில்ல அரிசி படைக்கிறவங்க கழிச்சு போடுற கருப்பு கலந்த குருணை அரிசியை தான் கஞ்சியா காய்ச்சி குடிப்போம். ஓடக்கரையில வளர்ற குடுப்பக்கீரை குழம்பை தான் என் நினைவு தெரிஞ்ச நாள் முதல்ல தினமும் சாப்பிட்டு வர்றேன். தேங்காய் கூட இல்லாம கீரையை வேக வைத்து பச்சை மிளகாய் புளி போட்டு கடைந்து வச்ச குழம்பு. பல சமயம் பசி வேகத்துல அந்த மனமே வாயில எச்சில் ஊற செய்யும். என்னைக்காவது ஒரு நாள் அம்மா துணிஞ்சு 4 நாவுக்கு மத்திச்சாலை வாங்கினா அன்னைக்கு வீடெல்லாம் மனமாயிருக்கும். அன்னைக்கு முழுக்க அந்த மத்தி குழம்பு நினைப்பு தான் இருக்கும். எத்தனை தடவை முயற்சி பண்ணாலும் மனசை வேற எங்கேயுமே செலுத்த முடியாது. கடைசியில அந்த சட்டியில ஒட்டின குழம்புல கொஞ்சம் சோத்த போட்டு அப்படியே தொடச்சி பிசைஞ்சு வாயில போட போனா அதுலயும் பங்கு கேட்டு தம்பி போய் கையை நீட்டுவான். காலேஜுக்கு ஃபீஸ் கொடுக்க வேண்டியிருந்துச்சு. நிறைய தடவை சுத்தி வளைச்சு மாமா கிட்ட சொல்லியாச்சு. கடைசியில நேராவே கேட்டுட்டேன். உங்க அப்பாவுக்கு எழுதி கேளு, இங்க தங்கி சாப்பிடதான் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னாரு. அப்பாவுக்கு சொல்லி எந்த பிரயோஜனமுமே கிடையாதுன்னு எனக்கு தெரியும். ஒரு வாரம் கழிச்சு என்னை காலேஜ்ல இருந்து ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க. ஃபீஸ் கட்டினதுக்கப்புறம் வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் பித்து பிடிச்சவன் மாதிரி அலைஞ்சேன். தம்பானூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் நாள் ஃபுல்லா அந்த இரும்பு சத்தத்தை கேட்டுக்கிட்டே உட்கார்ந்திருந்தேன். விதவிதமா நிறைய தடவை தண்டவாளத்துல விழுந்து செத்தேன். அப்பதான் என் கூட படிச்ச குமாரப்பிள்ளை அப்படிங்கிற ஒரு மாணவன் ஒரு வழிய சொன்னான். என்னை அவனே கூட்டிட்டு போய் நாகராஜ பணிக்கிற அரிசி மண்டியில மூட்டை கணக்கு எழுதுற வேலைக்கு சேர்த்து விட்டான். சாயங்காலம் 5 மணிக்கு வந்தா போதும், நைட்டு 12 மணி வரைக்கும் கணக்கு எழுதணும். ஒரு நாளைக்கு 1 ரூபாய் சம்பளம். 40 அட்வான்ஸா கொடுத்தாரு. அதை கொண்டு போய் ஃபீஸை கட்டிட்டேன். தினமும் வீட்டுக்கு வந்து சேர ஒரு 2 மணி ஆகும். காலையில 7 மணிக்கு தான் எந்திரிப்பேன். காலேஜ்ல இன்டர்வெல்ல படிச்சாதான் உண்டு. ஆனாலும் நான் நல்ல மாணவனாதான் இருந்தேன். கிளாஸ்ல கூர்ந்து கவனிக்கிற வழக்கம் எனக்கு இருந்துச்சு. நேரம் தான் எனக்கு பத்தல. யூனிவர்சிட்டி காலேஜ்ல இருந்து செக்ரட்டேரியட் வழியா குறுக்குல போனா கரமனை சாலை வழியா பஜாருக்கு போக 3/4 மணி நேரம் ஆயிடும். ஷண்முகம் பிள்ளை கடைசி கிளாஸ் எடுத்தாருன்னா 4:30 மணி வரைக்கும் கொண்டு போயிடுவாரு. நான் போறதுக்கு லேட் ஆனா பரமசிவம் கணக்கு பார்க்க வந்து உட்கார்ந்துருவான். அதுக்கப்புறம் போனாலும் பிரயோஜனம் இல்ல. வாரத்துல 4 நாள் தான் சரக்கு வரும். அதுல ஒரு நாள் போனா வாரத்துல 1/4 பங்கு வருமானம் இல்லாமலே போனது போலதான். மாச சம்பளம் எனக்கு கொடுக்கல. வரவேண்டிய 15 ரூபாயையும் பணிக்கர் முன்பணத்துல வரவு வச்சுட்டாரு. நான் காலையில எந்திரிச்சதும் மாமி முன்னாடி வந்து ஒரு நோட்டு புத்தகத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு போனா. எடுத்து பார்த்தேன். ரொம்ப பழைய நோட்டு. நான் வந்த நாள்ல இருந்து சாப்பிட்ட ஒவ்வொரு வேளை சாப்பாட்டுக்கும் அதுல கணக்கு எழுதியிருந்தது. ஒரு வேளைக்கு 2 நான் கணக்கு போட்டு மொத்தம் 48 ரூபாய் என்னோட பற்றுல இருந்துச்சு. எனக்கு தலையே சுத்திருச்சு. மெதுவா சமையல் கட்டுக்கு போய், என்ன மாமி இது அப்படின்னு கேட்டேன். சோறு சும்மாவா போடுவா, நீ இப்ப சம்பாதிக்கிறல்ல, கொடுத்தாதான் உனக்கும் மரியாதை எனக்கும் மரியாதை அப்படின்னா. கணக்கு தப்பா இருந்தா சொல்லு பாப்போம், நான் அப்ப இருந்து ஒரு நாள் விடாம எழுதிட்டு தான் வரேன் அப்படின்னு சொன்னான். நான் கண் கலங்கி தொண்டை அடைச்சு பேசாம நின்னேன். அதுக்கப்புறம் நான் இப்படின்னு நினைக்கல மாமி, எனக்கு அவ்வளோ ஒன்றும் கிடைக்காது, ஃபீஸ் கட்டணும், புக்கு வாங்கணும் அப்படின்னு சொன்னேன். இந்த பாரு, நான் உனக்கு என்னத்துக்கு சும்மா சோறு போடணும், எனக்கு 2 பொண்ணுங்க இருக்கு. நாளைக்கு அதுகளை ஒருத்தங்கிட்ட அனுப்பணும்னா பணமும் நகையுமா எண்ணி வைக்கணும் பாத்துக்கோ. கணக்கு கணக்கா இருந்தாதான் உனக்கும் மரியாதை எனக்கும் மரியாதை. நான் அமைதியான குரல்ல கேட்டேன். என்கிட்ட இப்ப பணம் இல்ல மாமி, நான் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். கொடுப்பேன்னு எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டா. நான் ஒண்ணுமே திருப்பி சொல்லல. அன்னைக்கு சாயங்காலமே நான் அங்கிருந்து கிளம்பிட்டேன். நேரா பணிக்கரோட குடோன்லயே வந்து தங்கிட்டேன். அந்த பணிக்கருக்கும் ஃப்ரீயா ஒரு வாட்ச்மேன் கிடைச்ச சந்தோஷம். மாமி என்னோட முக்கியமான புக் எல்லாம் பணத்துக்காக அழகா பிடிச்சு வச்சுக்கிட்டா. ரோட்ல நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தேன். கரமனையாட்ல குளியல், அங்கேயே எலிசாமா இட்லி கடையில 4 இட்லி, நேரா காலேஜ். மத்தியானம் சாப்பிடுறதில்ல. சாயங்காலம் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பொறை இல்லனா ஒரு டீ குடிச்சிட்டு படுத்துருவேன். கணக்குல ஒரு வேளை உணவுதான். எந்த நேரமும் பசி இருந்துட்டே இருக்கும். எதை யோசிச்சாலும் சாப்பாட்டு நினைப்புல தான் வந்து முடியும். குண்டான ஒருத்தனை பார்த்தா கண்ணு அங்கிருந்து எடுக்கவே முடியாது. எவ்வளவு சாப்பிடுவாரு அப்படிங்கிற ஒரே நினைப்பு தான்.
சாலை மகாதேவர் கோவில் வழியா போகும்போது பாயாச வாசனை வந்தா உள்ள போயிடுவேன். அந்த இலையில வச்சு தர்ற பாயாசமும் பழமும் ஒரு நாள் இட்லி செலவை மிச்சப்படுத்திரும். சாஸ்தாவுக்கு சுண்டல், இசக்கி அம்மைக்கு மஞ்சள் சோறு அப்படின்னு அடிக்கடி ஏதாவது கிடைக்காம இருக்காது. ஆனாலும் எனக்கு பணம் போதல. முன்பணத்தை அடைச்சு முடிக்கிறதுக்குள்ள அடுத்த காலேஜ் ஃபீஸை கேட்டுட்டாங்க. இதை தவிர மாசம் 5 ரூபாய் சேர்த்து கொண்டு போய் மாமிக்கு கொடுத்தேன். பரீட்சைக்கு முன்னாடியே புத்தகங்களை மீட் ஆகணும். நான் மெலிஞ்சு போய் கண்ணெல்லாம் குழி விழுந்து நடமாடவே முடியாதவனா ஆயிட்டேன். கணக்கு போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு தலை அப்படியே சுத்தி சுழண்டு ஏதோ ஒரு ஆழத்துக்கு போயிட்டு திரும்பி வரா மாதிரி இருக்கும். வாயில எந்த நேரமும் ஒரு கசப்பு, கை கால்ல ஒரே நடுக்கம். பேட்டை வர காலேஜுக்கு நடக்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆச்சு. என்னோட கனவெல்லாம் சோறு. ஒரு நாள் ரோட்ல ஒரு நாய் அடிபட்டு செத்து கிடந்தது. அந்த நாயோட கறியை எடுத்து கொண்டு போய் குடோன்ல பின்பக்கம் கல்லடுப்பு கட்டி அதை சுட்டு திங்கிறத பத்தி நான் யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னா பாத்துக்கோங்க. எச்சில் ஊறி சட்டையில வழிஞ்சிருச்சு. அப்போதான் கூலி நாராயணன் சொன்னான் கெத்தேல் சாஹிப் ஹோட்டலை பத்தி. பணம் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கறது எனக்கு சுத்தமா நம்பவே முடியாம இருந்துச்சு. நிறைய பேர்த்த கேட்டேன், உண்மைதான் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தா கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கானா அதுல தைரியம் வரல. ஆனா கெத்தேல் சாஹிப் ஹோட்டலை பத்தின நினைப்பு எந்த நேரமும் என் மனசுல ஓடிட்டே இருந்துச்சு. 4-5 தடவை அந்த ஹோட்டலுக்கு வெளியில நின்னு பார்த்துட்டு பேசாமலே வந்துட்டேன். ஆனா அந்த மனம் என்ன அப்படியே பித்து பிடிச்சவனா ஆக்கிச்சு. நான் பொரிச்ச மீனை வாழ்க்கையிலே 2 தடவை தான் சாப்பிட்டிருக்கேன். 2 தடவையும் சொந்தத்துல ஒரு பண்ணையார் வீட்ல தான் சாப்பிட்டிருக்கேன். 1 வாரம் கழிச்சு 3 ரூபாய் சேர்ந்ததுக்கு அப்புறமா அந்த பணத்தோட கெத்தேல் சாஹிப் ஹோட்டலுக்கு போனேன். கெத்தேல் சாஹிப் திறக்கிற வரைக்கும் எனக்கு உடம்பே நடுங்கிட்டு இருந்துச்சு. ஏதோ திருட்டுத்தனம் பண்ண வந்தவனா மாதிரி ஃபீல் பண்ணேன். கும்பலோட கும்பலா உள்ள போய் ஓரமா யாருமே கவனிக்காத மாதிரி ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டேன். ஒரே சத்தம். சாஹிப் புயல் வேகத்துல வந்து சோற பரிமாறிட்டு இருந்தாரு. கவிழ்க்கப்பட்ட தாமரை இலையில தான் சாப்பாடு. ஆவி பறக்க சிவக்கு சம்பா சோறை எடுத்து அப்படியே சிப்பல்ல அள்ளி கொட்டி அதுக்கு மேல சிவந்த மீன் கறியை ஊத்துனாரு. சில பேருக்கு கோழி குழம்பு, சில பேருக்கு வறுத்த கோழி குழம்பு. அவர் யாரையுமே கவனிக்கல அப்படின்னு தான் தெரிஞ்சுது. ஆனா அதுக்கப்புறம் தான் கவனிச்சேன், அவருக்கு எல்லாரையுமே தெரியும். நிறைய பேர்கிட்ட அவர் என்ன வேணும் அப்படின்னு கேக்குறதே கிடையாது. அவரே மீனையும் கறியையும் வச்சாரு. ஆனா யாருக்கிட்டையும் உபச்சாரமா எதையுமே சொல்லல. அவர் பரிமாறினாரு. 2வது தடவை குழம்பு பரிமாற மட்டும் ஒரு பையன் இருந்தான். என்கிட்ட வந்தவர் என்ன பார்த்தாரு. எந்த புழைச்ச புத்தனா வந்ததா அப்படின்னாரு. என்னை எப்படி கவனிச்சாரு அப்படிங்கறத யோசிச்சு ரொம்ப வியந்து போயிட்டேன். சோத்த கொட்டி அதுக்கு மேல குழம்ப ஊத்துனாரு. ஒரு பெரிய பொரிச்ச சிக்கனோட கால், 2 துண்டு பொரிச்ச மீன், தின்னு அப்படின்னு உருமிட்டு அப்படியே திரும்பி போயிட்டாரு. அதுக்கு எப்படியும் 3 ரூபாய்க்கு மேல ஆயிடும். என்னோட கையும் காலும் அப்படியே பதற ஆரம்பிச்சுது. சோறு தொண்டையில அடைச்சுது. சட்டுன்னு திரும்பி, சாகிப் நீங்க விட எந்த அடுக்குன்னு தின்னு முளைச்ச அப்படின்னு பயங்கரமா ஒரு அதட்டல் அதட்டினாரு. அள்ளி அள்ளி சாப்பிட்டேன். அந்த ருசி என்னோட உடம்பெல்லாம் பரவிச்சு. ருசி, கடவுளே, அப்படி ஒன்னு இந்த உலகத்துல இருக்கிறதையே மறந்து போயிட்டேன். என் கண்ல இருந்து கண்ணீர் அப்படியே கொட்டி வாய் வரைக்கும் வந்தது. ஒரு சின்ன கிண்டியில உருகின நெய் மாதிரி ஏதோ ஒன்னு கெத்தேல் சாஹிப் என்கிட்ட கொண்டு வந்தாரு. என்னோட சோத்துல அதை கொட்டி இன்னும் கொஞ்சம் குழம்பு விட்டு குழைச்ச. தினோக மீன் கொழுப்பானே அப்படின்னு சொன்னாரு. ஆற்று மீனோட கொழுப்பு அது. அதோட செவில் பகுதியிலிருந்து மஞ்சளா வெட்டி வெளியில எடுப்பாங்க. கறிக்கு அது தனி ருசியை கொடுத்துச்சு. அதிகமா சாப்பிட்டு பழக்கம் இல்லாததுனால ஒரு கட்டத்துல என் வயிறே அடைச்சு போச்சு. சட்டுன்னு இன்னும் 2 சிப்பல் சோறை என்னோட இலையில கொட்டினாரு. ஐயோ வேண்டாம் அப்படின்னு தடுக்க போன என்னோட கையில அதே தட்டால கணீர்னு ஒரு அரை அரைஞ்சாரு. சோறு வச்சா தடுக்கணும், தின்னுடா அப்படின்னு சொன்னாரு. உண்மையிலே கையில வலு தெரிஞ்சுது. எந்திரிச்சா அடிச்சே பிடுவாருன்னு அவரோட ரத்த கண்களை பார்க்கும்போதே தெரிஞ்சுது. சோத்தை மிச்சம் வைக்கிறது சாஹிப்க்கு பிடிக்காதுன்னு தெரியும். ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்னால எழுந்திக்கவே முடியல. பெஞ்சை புடிச்சிட்டு நடந்து போய் இலைய போட்டுட்டு கைய கழுவினேன். அந்த பெட்டிக்கிட்ட போகும்போது என்னோட காலெல்லாம் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சது. எங்கேயோ ஏதோ ஒரு கோணத்துல கெத்தேல் சாஹிப் பார்த்துட்டு தான் இருப்பாருன்னு தோணுச்சு. ஆனா அவரு மத்த ஆட்களை கவனிச்சுட்டு இருந்தாரு. நிறைய பேர் பணம் போடாமலே போனாங்க அப்படிங்கறத நான் பார்த்தேன். சில பேர் போட்டும் ரொம்ப சாதாரணமா தான் இருந்தாங்க. நான் கை நடுங்க 3 ரூபாய் எடுத்து அப்படியே உள்ள போட்டுட்டேன். ஏதோ ஒரு குரல் கேட்கும் அப்படின்னு என் முதுகெல்லாம் காதும் கண்ணுமா இருந்தேன். வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்னோட உடம்பே அப்படி லேசாயிடுச்சு. ரோட்ல நடக்கும்போது சுத்தி குளிர்ந்த காற்று வீசுறது மாதிரி இருந்துச்சு. என்னோட உடம்பு புல்லரிச்சு பிரம்ம பிடிச்ச மாதிரி அப்படியே நடந்து போனேன். ஒரு 4-5 நாள் அந்த ஏரியாவுக்கே போகல. மறுபடியும் 2 ரூபாய் சேர்த்ததுக்கு அப்புறமா கெத்தேல் சாஹிப் கடைக்கு போனேன். அவருக்கு என்ன அடையாளம் தெரிஞ்சதுங்கிறது அதே மாதிரி கொழுப்பை கொண்டு வந்து கொட்டின போதுதான். அதே அதட்டல், அதே வசை, அதே மாதிரி உடல் வெடிக்கிற அளவுக்கு சாப்பாடு. இந்த தடவை பணத்தை நிதானமா தான் போட்டேன். மறுபடியும் 3 நாள் கழிச்சு போனப்போ என் கையில 7 ரூபாய் இருந்துச்சு. அன்னைக்கு சாயங்காலம் அதை மாமிக்கு கொடுக்கணும். அதுல 2 ரூபாய்க்கு சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சேன்.
2 நாவுக்கு மேல சாப்பிடுறது அப்படிங்கிறது ரொம்ப ஊதாரித்தனமா தோணுச்சு. ஆனா ருசி என்ன விடவே இல்ல. அந்த டைம்ல எல்லாம் என்னோட கனவுல கூட கெத்தேல் சாஹிப்போட ஹோட்டல் மீன் குழம்பும் கோழி பொரியலும் தான் வந்துட்டு இருந்தது. உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு எந்திரிக்கும் போது தான் பணம் போடாம போயிட்டா என்ன அப்படிங்கிற எண்ணமே வந்தது. அந்த நினைப்பே என்னோட வயிறை ஒரு மாதிரி கலங்கடிச்சுது. அதுக்கப்புறம் சாப்பிடவே முடியல. ஒரு பால் எடுத்து அதை தண்ணியில முக்குறது மாதிரி இந்த சோத்தை அப்படியே தொண்டையில வச்சு அழுத்த வேண்டியிருந்தது. கண்ணெல்லாம் அப்படியே இருட்டிட்டு வந்தது. எந்திரிச்சு போய் கை கழுவிட்டு நடக்க ஆரம்பிச்சேன். சிறுநீர் முட்டுதா, தலை சுத்துதா, மார்படைக்குதா ஒண்ணுமே புரியல. பேசாம பணத்தை போட்டுட்டு போலாம் அப்படின்னு தோணுச்சு. மெல்ல நடந்து உண்டியல் பக்கத்துல வந்தேன். அதை தாண்டி போக முடியல. காதெல்லாம் ஒரே எரைச்சல். சட்டுன்னு 7 ரூபாய் அப்படியே தூக்கி உள்ள போட்டுட்டு வெளியே வந்துட்டேன். வெளிக்காற்று பட்டதுக்கு அப்புறம் தான் நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது. அரை மாச சம்பாத்தியம் அப்படியே போயிடுச்சு. எத்தனை பாக்கி இருக்கு? காலேஜ் ஃபீஸு கூட இன்னும் 8 நாள் தான் இருக்கு. என்ன பண்ணிட்டேன்? முட்டாள்தனத்தோட உச்சம். மனசு உருகி கண்ணீர் வந்துட்டே இருந்தது. ரொம்ப பெரிய ஒரு ஏமாற்றம். கடைக்கு போய் உட்கார்ந்தேன். நைட்டு வரைக்கும் ரொம்ப வேலை இருந்ததுனால தப்பிச்சேன். இல்லனா அந்த வெறியில ஏதாவது தண்டவாளத்துல போய் தலைய வச்சிருந்திருப்பேன். அன்னிக்கு தோணுச்சு, நம்ம ஏன் அழணும்? அந்த பணம் தீர்ற வரைக்கும் கெத்தேல் சாஹிப் ஹோட்டல்ல சாப்பிட்டா போயிடுச்சு. அந்த நினைப்பு தான் ஆறுதலா இருந்துச்சு. மறுநாள் மதியம் வரதான் காலேஜ். நேரா வந்து கெத்தேல் சாஹிப் ஹோட்டல்ல உட்காந்து நிதானமா சாப்பிட்டேன். அவர் கொண்டு வந்து வச்சுட்டே இருந்தாரு. கொஞ்சம் கேப் விட்டா கூட எந்திரிச்சிருவேன்னு நினைச்சு, டே வாரி தின்னுன்றாயி மாற அப்படின்னு சொன்னாரு. சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு பேசாம நடந்து போகும்போது உள்ள கெத்தேல் சாஹிப் கேட்டா என்னென்ன சொல்லணும் அப்படிங்கறத என் மனசுக்குள்ளேயே தீர்மானம் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா அவர் என்ன கவனிக்கவே இல்ல. வெளியில வந்தப்போ ரொம்ப ஏமாற்றமா இருந்தது. கொஞ்ச நேரத்துல அவர் மேல ஒரு எரிச்சலே வந்தது. பெரிய இவருன்னு நினப்பு. தர்மத்துக்கு கட்டுப்பட்டு எல்லாரும் பணம் கொடுக்கறதுனால இவன் பெரிய தர்மவானா தெரியறான். ரம்ஜானுக்கு சக்காத் கொடுக்கறவங்க எல்லாம் பணத்தை கொண்டு வந்து உண்டியல்ல போடுறதுனால தான் பிழைக்கிறான். சும்மாவா கொடுக்கறான். இப்படி கிடைச்ச பணம் தானே வீடும் சொத்துமா இருக்கு. போடலன்னா எது வர பொறுப்பா? பாப்போமே. அந்த எரிச்சல் எதனாலன்னு தெரியவே இல்ல. ஆனா உடம்பு முழுக்க அது இருந்துகிட்டே இருந்துச்சு. அதே எரிச்சலோட தான் மறுநாள் போய் சாப்பிட உட்கார்ந்தேன். கெத்தேல் சாஹிப் கேட்க மாட்டாரு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவரோட பார்வையில அவரோட நடத்தையில ஒரு சின்ன மாற்றம் தெரிஞ்சா கூட அன்னைக்கு அங்க போறதை நிறுத்திடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். கொஞ்சம் அதிகமா உபசரிச்சா கூட அவருக்கு கணக்கு இருக்கு, கவனிக்கிறாரு அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆனா கெத்தேல் சாஹிப் அவரோட வழக்கமான அதே வேகத்தோட தான் பழிமாறிட்டு இருந்தாரு. கொழுப்பு கொண்டு வந்து ஊத்துனாரு. கோழி தின்னுன் பிழைச்ச அப்படின்னு ஒரு அரை கோழிய வச்சாரு. அதுக்கப்புறம் மீனை வச்சாரு. அவர் இந்த உலகத்துல தான் இருக்காரு. உண்மையிலே இது ஒரு மாப்பிள தானா இல்ல ஏதாவது ஜின்னா? ரொம்ப பயமா இருந்துச்சு. கடைசியா சோற போட்டு சாப்பிட்ட போதான் கெத்தேல் சாஹிப் கறி பொரிச்ச மிளகாய் காரத்தோட தூளையும் கொஞ்சம் கருகின கோழிக்காலையும் கொண்டு வந்து வச்சாரு. நான் அதை விரும்பி சாப்பிட்றத வெளியே காட்டிக்க கூடாதுன்னு எப்பவும் நினைச்சிருக்கேன். ஆனா அது அவருக்கு தெரிஞ்சது எனக்கு ஆச்சரியமா தெரியல. அந்த காரத்தை சோத்துல போட்டு பிசைஞ்சப்போ அப்படியே மனம் வந்தது. என்னோட கண்ணீரை அடக்கவே முடியல. என் வாழ்நாள்ல யாருமே எனக்கு பறிஞ்சு சோறு போட்டது கிடையாது. ஆழக்கரிசிய கஞ்சி வைக்கிற அம்மாவுக்கு அந்த கடுகடுப்பும் வசைகளும் இந்த சாபங்களும் இல்லைன்னா எல்லாருக்குமே பங்கு வைக்க முடியாது. நான் வயிறு நிறைய சாப்பிடணும்னு நினைச்ச முதல் மனுஷன். எனக்கு கணக்கு பார்க்காம சாப்பாடு போட்ட முதல் கை. அன்னமிட்ட கைன்னு சொல்றாங்கல்லே. அந்திம கணம் வரை நெஞ்சில் நிற்கும் அன்னையின் கை அப்படின்னு சொல்றாங்கல்ல. தாயத்து கட்டிய மணிக்கட்டும் தடித்து காய்த்த விரல்களும் மயிரடர்ந்த முழங்கையும் கொண்ட இந்த கரடிக்கரம் அல்லவா என்னோட தாயின் கை. அதுக்கப்புறம் நான் கெத்தேல் சாஹிப்க்கு பணமே கொடுக்கல. செலவுன்னு நினைச்சு கொடுக்காமலும் இருக்கல. அது என் அம்மாவோட சோறு அப்படிங்கறதுனால தான் நான் அதை கொடுக்கல. 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, முழுசா 5 வருஷம் ஒரு பைசா கூட கொடுக்கல. தினமும் ஒரு வேளை அங்க சாப்பிடுவேன், சாயங்காலம் இல்லைன்னா மத்தியானம். அதுவே எனக்கு ரொம்ப போதுமானதா இருந்தது. அது போக ஒரு 4 இட்லி சாப்பிட்டா போதும். என்னோட கை கால்லாம் உரம் வச்சு போச்சு. கண்ணும் நல்லா பளபளன்னு இருந்தது. மீசை நல்லா தடிச்சு வந்தது. குரல் கனத்து தெரிஞ்சது. நடையில ஒரு மிடுக்கு வந்தது. பேச்சுல ஒரு கண்டிப்பு இருந்தது. சிரிப்புல ஒரு தன்னம்பிக்கை இருந்தது. கடையில என்னோட இடம் கிட்டத்தட்ட மேனேஜருக்கு நிகரா ஆச்சு. சரக்குகளை வரவு வச்சு தேவைக்கு ஏற்ப எடுத்து கொடுப்பது முழுக்க என்னோட பொறுப்புதான். படிப்பு செலவுக்கு போக ஊருக்கும் கொஞ்சம் மாசம் மாசம் பணம் அனுப்புனேன். நான் BA ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதே யூனிவர்சிட்டி காலேஜ்ல MA படிக்க போனேன். ஒரு தனி ரூமை வாடகைக்கு எடுத்துக்க ஒரு நல்ல சைக்கிளும் வாங்கிக்கிட்டேன். ஒவ்வொரு நாளும் கெத்தேல் சாஹிப்போட கையால தான் சாப்பிட்டேன். மெதுவா பேச்சு குறைஞ்சு அவர் என்ன பாக்குறாரா அப்படிங்கிற சந்தேகம் கூட எனக்கு வர ஆரம்பிச்சுது. ஆனா என் இளமேல அவரோட கனத்த கைகள் அந்த சாப்பாட்டோட நீழும் போதுதான் அது அன்பே உருவான அம்மாவோட கை அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. என்னோட தம்பி சந்திரன் 11வது வகுப்பு முடிச்சுட்டு டிரைவிங் லைசென்ஸ் எடுத்து கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட்ல சேர்ந்ததுக்கு அப்புறமா வீட்டு கஷ்டம் கொஞ்சம் குறைஞ்சுது. நான் அப்பப்போ வீட்டுக்கு போவேன். அம்மா நல்ல அரிசி வாங்கி மீன் குழம்பு வச்சு அவளே பரிமாறி கொடுப்பா. ஆனா எத்தனையோ வருஷமா இருந்த வறுமை அவளுக்கு பரிமாறவே தெரியாது.
ஒரு கண் எப்பவுமே பானையில இருக்கிற சோத்தையும் சட்டியில இருக்கிற குழம்பையும் கணக்கு போடுறத தவிர்க்கவே முடியாது. அகப்பையில அவ சோறோ இல்ல குழம்பு எடுத்தா அதுல பாதிக்கு பாதி திரும்ப கொட்டிடுவா. இன்னும் கொஞ்சம் குழம்பு அப்படின்னு கேட்டா கூட அந்த அகப்பையில ஒரு சில சொட்டுக்கள் தான் அப்படியே வரும். கையும் மனமும் குறுகிருச்சு. சாலை புளிமணமும் சம்பா அரிசி சோறும் அவ அள்ளி அள்ளி வைக்கும்போது நான் 4வது உருண்டை சோர்லயே வயிறு அடைச்சா மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணுவேன். அந்த சோத்தை அள்ளி வயில போடும்போதே சலிப்பா தெரியும். அவ ரொம்ப பலவீனமா சொல்வா, சாப்பிடுறா அப்படின்னு. நான் வேண்டான்னு சொல்லிட்டு அப்படியே முகம் கழுவிட்டு வந்துருவேன். எம்ஏல யூனிவர்சிட்டியில 2வது இடமா வந்தேன். அதே யூனிவர்சிட்டி காலேஜ்ல ப்ரொஃபஸரா வேலை கிடைச்சது. கைக்கு அப்பாயின்மெண்ட் வந்த அன்னைக்கு மதியம் நேரா கெத்தேல் சாஹிப் ஹோட்டலுக்கு தான் போனேன். கடை திறக்கல. பின்பக்கமா போய் நின்னு பார்த்தேன். அந்த சாக்கு படுதாவ விலைக்கு பார்த்தேன். பெரிய உருளியில கெதேல் சாஹிப் மீன் குழம்பு கிண்டிட்டு இருந்தாரு. முகமும் கைகளும் சிந்தனையும் எல்லாம் அந்த குழம்புல தான் இருந்துச்சு. அது ஒரு தொழுக மாதிரி போல. அவரை கூப்பிடுறது சரியில்லைன்னு தோணுச்சு. திரும்ப வந்துட்டேன். மத்தியானம் கெதேல் சாஹிப் என்னுடைய இலைக்கு சோறு போடும்போது நிமிர்ந்து அவரோட முகத்தை பார்த்தேன். அதுல எனக்கான எந்த ஒரு பார்வையுமே இல்ல. சொல்ல வேண்டான்னு தோணிருச்சு. அந்த செய்திக்கு அவர்கிட்ட எந்த அர்த்தமுமே கிடையாது. சாயங்காலம் ஊருக்கு போனேன். அம்மா சந்தோஷப்பட்டாளான்னு கூட எனக்கு தெரியல. எதுவானாலுமே அதை கவலையாவே காட்டுற முக அமைப்பு அவளுக்கு. அப்பா மட்டும் என்னடா கொடுப்பா அப்படின்னு கேட்டாரு. அது கிடைக்கும் அப்படின்னு நான் சாதாரணமா சொன்னேன். என்ன 700 ரூபாய் கொடுப்பானா அப்படின்னு கேட்டாரு. நான் அவர் கேட்ட அந்த கேள்வியிலிருந்து அற்பத்தனமான ஒரு குமாஸ்தாவை பார்த்தேன். அலவன்ஸோட சேர்த்து 700 ரூபாய் அப்படின்னு சொன்னேன். அப்பாவோட கண்ணுல ஒரு கணம் அப்படியே தோன்றி மறைந்த ஒரு வன்மம். அதை நாள் வரைக்கும் மறக்க முடியாது. மாசம் 20 ரூபாய்க்கு மேல சம்பளமே வாங்காம ரிட்டையர் ஆனவர் அவரு. தம்பிதான் ரொம்ப உற்சாகமா துள்ளி குதிச்சான். நீ இங்கிலீஷ்ல தானே கிளாஸ் எடுக்கணும், உனக்கு அப்படின்னா நல்ல இங்கிலீஷ் பேச தெரியும்ல, தொர்ற மாதிரி பேசுவ அப்படின்னு துள்ளிட்டு இருந்தான். அம்மா ரொம்ப கோபத்தோட, துள்றது சரி, உன் பணத்தை சேர்த்து கீழே உள்ள தங்கச்சியை கரையேத்துற வழிய பாருங்க அப்படின்னு சொன்னான். அவளோட ஆங்காரம் அப்படித்தான் வெளிவந்தது. துள்னவெல்லாம் எங்க கிடைக்கான்னு கண்டல. தாழக்குடிக்காரியா அன்னைக்கு சமூகம் அவன் கல்யாணத்துல பார்த்தேன். ஊஞ்சம் பிடிச்ச கருவாடு கணக்காட்டுல இருந்தா. என்ன ஆட்டம் ஆடுனா பாவி, சாமி நின்னு கொடுக்கும்ல அப்படின்னா. எடி நீ என்ன பேசுத, இந்தா நிக்கானே உம்மாவன், அவ போட்ட சோத்துல தான் படிச்ச ஆளானா, நன்றி வேணும் பாத்துக்கோ, நன்றி வேணும் அப்படின்னு சொன்னாரு அப்பா. என்ன நன்றி, இம்புடு சோறும் பொழம்பும் போட்டா அதுக்கு உள்ளத கணக்கு போட்டு அவ மூஞ்சிலே விட்டுருஞ்சா போருமே, இல்லனா நாளைக்கு பின்ன வேற ஒரு கணக்கோட வந்து நிப்பா வாசல்ல அப்படின்னு அம்மா சொன்னா. அப்பா சி உன் வாய மூடுடி அப்படின்னு சொல்ல அங்க ஒரு சண்டை வந்தது. மறுநாள் தாழக்குடிக்கு போனேன். மாமா இறந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. திடீர்னு ஒரு காய்ச்சல். நான் தான் ஹாஸ்பிட்டல்ல கூடவே இருந்தேன். அவரோட ஈர்ல ஏற்பட்ட காயம் வழியா இதயம் வரைக்கும் பாக்டீரியா போயிடுச்சு. 3ஆம் நாள் இரவுல செத்து போயிட்டாரு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பிரஸ்ஸோட கணக்கெல்லாம் பார்த்தோம். 2000 ரூபாய் கடன் இருந்துச்சு. அந்த பில்டிங் ஓனர் பிரஸ்ஸை காலி பண்ணணும்னு சொன்னாரு. இருக்கிற எல்லா மெஷினரியும் வித்து அந்த கடன் எல்லாம் அடைச்சதுக்கு அப்புறமா மாமி கிட்ட 3000 மட்டும்தான் மிஞ்சிச்சு. அவ அதை எடுத்துட்டு தாழக்குடிக்கே வந்துட்டான். அவ பங்குக்கு கொஞ்சம் நிலம் இருந்துச்சு. ஒரு வீட்டை ஒத்திக்கு எடுத்துக்கிட்டான். ராமலட்சுமி 11ஆம் கிளாஸுக்கு மேல படிக்கவே இல்ல. சின்னவா 8ஆம் கிளாஸ். மாமி ஆடியே போயிட்டா. நாள் போக போக பணம் கரைஞ்சு அந்த பீதி அவளோட முகத்துல தெரிஞ்சு அவ மெலிஞ்சே போயிட்டா. ஊருக்கு வரும்போதெல்லாம் போய் பார்த்துட்டு ஏதோ மரியாதைக்காக கொஞ்சம் பேசிட்டு டேபிள்ல ஒரு 10 ரூபாய் வச்சுட்டு வருவேன். அன்னைக்கு வீட்ல மாமி இல்ல, ராமலட்சுமி மட்டும்தான் இருந்தா. அவளும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தா. ஒரு அங்கணமும் திண்ணையும் சமையல் சாய்ப்பும் மட்டும்தான் வீடு. சுருட்டப்பட்ட பாய்கள் கொடியில தொங்குச்சு. தரையில சாணி மெழுகப்பட்டிருந்தது. ஒரு சின்ன டேபிள் மேல ராணிமுத்து நாவல். ராமலட்சுமி கொள்ள பக்கம் வழியா வெளியில போய் பக்கத்து வீட்ல இருந்து சீனியோ டீ தூளோ வாங்கிட்டு வந்து எனக்கு ஒரு பிளாக் டீ போட்டு கொடுத்தா. டேபிள் மேல டம்ளரை வச்சுட்டு கதவு கிட்ட போய் மறைஞ்சு நின்னா. அவ ரொம்ப சுட்டியான பெண்தான், ஆனா கணக்கு மட்டும் வரவே வராது. திருவனந்தபுரத்துல அவளுக்கு கூட்டு வட்டிய மட்டும் 20 நாளைக்கு மேல சொல்லி கொடுத்திருக்கேன். என்ன பேசுறதுன்னு தெரியல. அவ வேற யாரோவா தெரிஞ்சா. 10 நிமிஷம் கழிச்சு எந்திரிச்சு வரேன் அப்படின்னு சொன்னேன். அம்மா இப்ப வந்துருவா அப்படின்னு மெல்லமா சொன்னா. இல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டேபிள்ல ஒரு 50 ரூபாய் வச்சுட்டு வெளியில வந்துட்டேன். நான் வரும்போது எதிர்ல மாமி வந்தா. அழுக்கு சேலைய கட்டிட்டு ஒரு நார்பெட்டிய தலையில வச்சிருந்தா. என்ன சாதாரணமா பார்த்து கொஞ்ச நேரம் கழிச்சுதான் புரிஞ்சுக்கிட்டா. ஐயோ மக்கா அப்படின்னு சொன்னா. பெட்டிய நான் பிடிச்சு கீழே இறக்கி வச்சேன். அதுல தவிடு இருந்தது. எங்கேயோ கூலிக்கு நெல் குத்து போறா போல. தவிடுதான் கூலி. அதை விக்கிறதுக்காக தான் கொண்டு போறா. வீட்டுக்கு வாமக்கா அப்படின்னு கைய பிடிச்சா. இல்ல நான் போகணும், இன்னைக்கே திருவனந்தபுரம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலை கிடைச்சிருக்கு காலேஜ்ல அப்படின்னு சொன்னேன்.
அவளுக்கு அது சரியா புரியல. அவளோட வறுமை மூளைய உரசி உரசி அத மழுங்கடிச்சு வச்சிருக்கு. சட்டுன்னு புரிஞ்சுகிட்டு, ஐயோ என் மக்கா நல்லாரு நல்லாருடே அப்படின்னு என்னோட கைய மறுபடியும் பிடிச்சுக்கிட்டா. உனக்கு ஒரு வேலை கிடைச்ச பிறகு கேட்கலான்னு இருந்தேன். கேட்க எனக்கு நாதி இல்ல மக்கா. என்னான்னு தரேன், என் கையில கால் சக்கரம் இல்ல பாத்தியா? கண்டவனுக்கு நெல் குத்தி கஞ்சி குடிக்கிறோம். தவிடு விக்கலனா அந்தி பசிக்கு பச்சை தவிடையாக்கும் திங்கிறது மக்கா. ஆனா நல்ல காலத்துல நான் உனக்கு சோறு போட்டிருக்கேன். என் கையால கஞ்சி குடிச்சுதான் நீ ஆளானு. 8 மாசம் தினம் 2 வேளைனா கூட 500 வேளை நான் உனக்கு சோறும் கறியும் விளம்பியிருக்கேன் பாத்துக்க. அதெல்லாம் உன் அம்மைக்கு இப்ப தெரியாது. அந்த நன்றி அவளுக்கு இல்லைன்னா அளவு உனக்கு இருக்கும். மக்கா, ராமலக்ஷ்மிக்கு உன்னை விட்டா யாரும் இல்ல. சவத்துக்கு ராத்திரியும் பகலும் ஓ நினப்பு தான் இருக்கு. அவளுக்கு ஒரு ஜீவிதம் குடு ராசா. தின்ன சோத்துக்கு நன்றி காட்டலனா அதுக்குண்டான கணக்க நீ ஜென்ம ஜென்மாந்தரமா தீக்கணும் பாத்துக்க அப்படின்னு சொன்னான். அவகிட்ட இருந்து வந்து பஸ்ஸுல ஏறினதுக்கு அப்புறமா வேப்பங்காவ கடிச்சது மாதிரி வாய் முழுக்க கசப்பு. நேரா திருவனந்தபுரம் வந்தேன். முதல் மாசம் சம்பளம் வாங்கினதும் அம்மாவுக்கு பணம் அனுப்புனேன். அம்மா பதில் கடிதத்துல, சுப்பம்மா வந்து உன் அப்பா கிட்ட பேசியிருக்கா. உங்க அப்பாவுக்கும் அரை மனசுதான். அது நமக்கு வேண்டாம் கேட்டியா? அவங்க செஞ்சதுக்கு 100ஓ 1000மோ அந்த குட்டி கல்யாணத்துக்கு கொடுத்துருவோம். நம்ம யாருக்கும் சோத்து கடன் வெச்ச மாதிரி வேண்டாம். இப்ப நல்ல இடங்கள்ல கேக்குறாங்க, நல்லா செய்வாங்க. பூதபாண்டியில இருந்து ஒரு வரம் வந்திருக்கு, பாக்கட்டுமா அப்படின்னு கேட்டிருந்தா. நைட் ஃபுல்லா யோசிச்சுட்டே தூங்கிட்டேன். காலையில மனசு தெளிவா இருந்தது. அம்மாவுக்கு, இந்த பாரு, பொண்ணு கொஞ்சம் படிச்சவளா இருக்கணும் அப்படின்னு பதில் கடிதம் எழுதி போட்டேன். முதல் மாசமே கேண்டீன் சாமிநாத ஐயர் நடத்தின 20,000 ரூபாய் சீட்ல சேர்ந்தேன். மாசம் 500 ரூபாய் தவணை கட்டணும். அதுல 4,000 ரூபாய் தள்ளி ஏலத்துல எடுத்தேன். 16,000 ரூபாய மொத்தமா மாத்ருபூமி நாளிதழ்ல சுருட்டி கட்டி கையில கொடுத்துட்டாரு. எல்லாமே 100 ரூபாய் நோட்டுகள். அவ்வளோ பணத்தை என் கையால நான் தொட்டதே கிடையாது. ஒரு விதமான திகில் என்ன அப்படியே கூச வச்சது. என்னோட ரூம்ல கொண்டு வந்து வச்சு அதையே பார்த்துட்டு இருந்தேன். இவ்வளோ பணத்தை என் கையால நான் சம்பாதிப்பேன்னு எப்பவுமே நினைச்சு பார்த்ததில்ல. அதை வச்சு திருவனந்தபுரத்துல ஒரு சின்ன வீட்டை கூட வாங்கிட முடியும். அந்த மதிய நேரம் கெத்தேல் சாஹிப்போட கடைக்கு போனேன். கடை திறந்ததும் உள்ள போய் உண்டியல்ல பணத்தை போட ஆரம்பிச்சேன். பெட்டி நிறைஞ்சதும் கெத்தேல் சாஹிப் கிட்ட வேற பெட்டி கேட்டேன். டா அமீதே, பெட்டி மாட்டுடா அப்படின்னாரு. பையன் பெட்டிய மாத்தி வச்சதும் மறுபடியும் போட்டேன். மொத்த பணத்தையும் போட்டதுக்கு அப்புறமா கைய கழுவிட்டு வந்து உட்கார்ந்தேன். கெத்தேல் சாஹிப் இலை போட்டு எனக்கு பிடிச்ச கொஞ்சு பொரியலை வச்சாரு. சோறு போட்டு குழம்பு ஊத்துனாரு. அவர்கிட்ட எந்த மாறுவலும் இருக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது. ஒரு சொல் கூட சொல்லல. எனக்கு அந்த சைட்ல 2 பசங்க உட்கார்ந்திருந்தாங்க. நாயர் பசங்க. சத்தில்லாத பூசணம் பூத்த சருமம், வெளுத்த கண்கள். கெத்தேல் சாஹிப் அள்ளி அள்ளி வச்ச கறிய முட்டி முட்டி தின்னுட்டு இருந்தாங்க. கெத்தேல் சாஹிப் இன்னொரு துண்டு கறிய ஒருத்தனுக்கு வைக்கும்போது, ஐயோ வேண்டா அப்படின்னு எந்திரிக்கவே செஞ்சிட்டான். கெத்தேல் சாஹிப், தின்னுடா மோனே அப்படின்னு அவன் மண்டையிலே ஒரு அடி போட்டாரு. பலமான அடி. அவன் அப்படியே பயந்து போய் உட்கார்ந்துட்டான். கண்ல எதுவும் காரத்தூள் விழுந்ததோ என்னமோ, அழுதுட்டே சாப்பிட்டுட்டான். கெத்தேல் சாஹிப் மாறி மாறி கோழி குழம்பும் மீனும் கொஞ்சமா பரிமாறிட்டு இருந்தாரு. என்னை எதிர்பார்த்தது அவரோட கண்கள்ல ஒரு பார்வைய, நானும் ஒரு ஆளாகிட்டேன் அப்படின்னுட்டு. என் தாய்க்கு தெரிய வேண்டாமா? ஆனா அவரோட கண்கள் வழக்கம் போல என்னை சந்திக்கவே இல்ல. மறுபடியும் மீன் கொண்டு வைக்கும்போது அந்த கனத்த கரடிக்கரங்களை பார்த்தேன். அது மட்டும்தான் எனக்கானது போல. அதுதான் என் வயித்தையே அளவெடுக்கும் போல. அன்னைக்கு ஊருக்கு கிளம்பி போனேன். ராமலட்சுமிய அடுத்த ஆவணியில திருமணம் செஞ்சுட்டு இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். இப்படி இந்த கதை முடியுது.